light travels from air into glass of refractive index 1.5. Right? The time taken by the light to travel through a piece of glass of 50 centimeter, which means distance 50 centimeter, which can be done like 0.5 meters. Right? Okay. கேட்டிருக்கிறது time. T is equal to what? Basically, mu is equal to C by V. We know that. Right? So we have to know what is going to be velocity. Why? Because velocity is displacement by time. Correct? அப்போ T is equal to displacement by velocity தானே? ஓகே. அப்போ எனக்கு என்ன தேவை? V தேவை. S தெரியும். கரெக்டா? அப்போ V எப்படி கண்டுபிடிக்கலாம்? V is equal to C by mu. C is what? 3 into 10 power 8. Velocity of light in vacuum. Refractive index is 1.5. So when you cancel, you will get 2 into 10 power 8 meter per second. Substitute that here. So S is going to be 0.5 meters divided by 2 into 10 power 8, which is going to be what? 0.25. 0.25 into 10 power 8, which means 2.5 into 10 power minus 9. Minus 8 வரும் இங்க. Option. கொஷினை நல்லா படிங்க. கொஷினில் என்ன கேட்டிருக்காங்கன்றதை பாருங்கள். நீங்கள் ஃபஸ்ட்டு ஸ்டெப் போட்ட வரைக்கும் இது வரைக்கும் கரெக்டு, இதுக்கப்புறம் போடவே இல்லை. இதுக்கப்புறம் போடுறதுல என்ன மிஸ்டேக் பண்ணிட்டீங்கன்னா, உங்களுக்கு பெருசாக ஃபார்முலா ஞாபகம் இருக்கிற மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக டைமுக்கு எப்படி வெலாசிட்டி பை டிஸ்பிளேஸ்மெண்ட், அதுக்கு அழகாக என்ன பண்ணலாம், வெலாசிட்டி இஸ் ஈக்குவல் டு டிஸ்பிளேஸ்மெண்ட் பை டைம், டைம் இஸ் ஈக்குவல் டு எஸ் பை வி. நம்மளுக்கு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க, நம்ம ஃபாஸ்ட்டாக முடிக்கிறத விட கரெக்டாக முடிக்கணும். தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். எஸ் ரைட்டா? அப்படியே வந்து மைண்டு கால்குலேஷனில் எல்லாத்தையுமே ஞாபகம் வச்சிருக்க முடியாது. எல்லாத்தையும் ஞாபகம் வச்சுக்கும் போது கூட நம்ம போடும்போது தப்பாக வாய்ப்பு இருக்கு. ரைட்? ஸோ பி கேர்ஃபுல் இன் சால்விங் ப்ராப்ளம்ஸ் அண்ட் ரீட் த கொஷின் ட்வைஸ் ஸோ தட் யூ வில் நோ தி ஆன்சர். டைம் எப்படி கண்டுபிடிக்குதுன்னு நீ கேட்குற, டிஸ்பிளேஸ்மெண்ட் கொடுக்கலங்கிற, லைட்டு ட்ராவல் ஆகிற பார்த்து தானே டிஸ்பிளேஸ்மெண்ட். இங்கே அவங்க தான் அழகாக கொடுத்துறாங்களே, அந்த திக்னஸ் வழியாக தான் வரப்போகுது, அந்த திக்னஸோட எவ்வளோ திக்னஸ்ன்னு கொடுத்துட்டாங்க. அப்போ லைட் அது வழியாக தானே பாஸ் ஆக போகுது. If f is focal length of the lens, then the power of lens is equal to. இதை விட ஈஸியாலாம் கொஸ்டின் கேட்கவே முடியாது. இந்த மாதிரி ஒரு ஃபார்முலா எங்கேயாவது பார்த்தியாடா நீ? 10/f எங்கேயாவது பார்த்தியா? 1/f ஓட யூனிட் என்ன? ஆக்சுவலா 1/f மீட்டர் இன்வர்ஸ்ங்கிறது தான் பவரோட யூனிட். ஓகேவா? மீட்டர்ன்றது கீழே இருக்கிறது தான். கரெக்டா? 1 meter is equal to 100 centimeter. So you will be 100 by f centimeter inverse. Correct? Which means what? 100 by f centimeter.